என் பேர் பிரதீக்ஷா யமுனா. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். ப்ளஸ் நான் வந்து இன்னைக்கு சவுத் ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் அண்டர் 20 இதில் லாங் ஜம்ப் கோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஜூனியர் இந்த வருஷம் இதுதான் கடைசி இன்டர்நேஷ்னல். இதுக்கப்புறம் ஜூனியர் நேஷனல்ஸ் இருக்கு. ஸோ எங்கள் எய்ம் ஜூனியர் நேஷனல்ஸ் ப்ளஸ் யூனிவர்சிட்டிஸ், வேர்ல்டு யூனிவர்சிட்டி நெக்ஸ்ட் இயர் வருது. ஸோ அதுதான் நாங்கள் எய்ம் பண்ணி போகிறோம். இந்தியா வந்து இந்த ஒலிம்பிக்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இந்த ஒலிம்பிக் இல்ல, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்ம அப்கமிங் ஒலிம்பிக் ஈவெண்ட்ல நிறையாவே சேஞ்சஸ் வரும், நிறைய மெடல்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியா வளர்ந்துட்டே வருது. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் பிளஸ் பிரைவேட்டும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ இந்த காம்படிஷன் நீங்க பாத்துருப்பீங்க, ஏஎஃப்ஐயும் தமிழ்நாடு அசோசியேஷன் அத்லெட்டிக் அசோசியேஷன் ரெண்டு பேருமே வந்து நல்லா எடுத்து நடத்திருக்காங்க. இந்த ஒரு சவுத் ஏஷியன் காம்படிஷன் நல்லா நடத்திருக்காங்க. இந்த மாதிரி வேற எந்த கண்ட்ரீஸ்லயும் நடத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னும் ஃபியூச்சர்ல இந்தியா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு. அண்ட் அத்லெட்டிக்ஸ்ல இருந்து நிறைய மெடல் வரும். என் பேர் ஜித்தின் அர்ஜுனன். நான் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லேருந்து பண்ணுறேன். அப்புறம் என்னோட மெயின் வந்து லாங் ஜம்ப்பு. அது இப்போ நான் சவுத் ஏஷியனில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். 7.61 மீட்டர்ஸ் பண்ணி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நேஷனல் மெடல் அடிச்சுதான் ஃபர்ஸ்ட் என்னோட இன்டர்நேஷனல் மெடல். அடுத்தடுத்த லெவல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், அடுத்த ஒலிம்பிக்ஸ், அது மாதிரி நிறையா இது போகணும்னு ஆசை. அது மாதிரி போகலாம். அடுத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நான் குவாலிஃபை பண்ணுவாங்க. நம்ம நிறைய அத்லெட்டிக் அசோசியேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏஎஃப்ஐ, திண்டுக்கல் அசோசியேஷன், தமிழ்நாடு எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ப்ராக்டிஸ் எனக்கு அப்பா தான் எனக்கு கோச்சு. அவர் தான் எனக்கு கோச் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லாவே சப்போர்ட். என் பேர் லக்ஷ்மியா. நான் கடலூர்லேருந்து வரேன், தமிழ்நாடு தான். என்னோட ஸ்போர்ட்ஸ் கரியர் வந்து 7th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் ஆல்சோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹோம் கிரவுண்டில் பண்ணியிருக்கிறது. தென் தேங்க்ஸ் பண்ணணும் என்னோட பேரண்ட்ஸ், சிஸ்டர் அண்ட் கோச் அண்ட் காலேஜ்க்கு, அப்புறம் சாய்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. என்னோட காலேஜ் பிஎஸ்டிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க எஜுகேஷன் சைடில். அண்ட் சாய் வந்து ஸ்போர்ட்ஸ் சைடில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். இதுக்கு முன்னாடி நேஷனல் லெவலில் வின் பண்ணியிருக்கேன். இது இன்டர்நேஷ்னல் ஃபர்ஸ்ட் மெடல். நெக்ஸ்ட் அடுத்த இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டு வின் பண்ண ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு சில்வர் தான் வின் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் கோல்டு வின் பண்ணுவேன். என் பேர் வந்து விதுசன். நான் வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இலங்கையிலேருந்து வந்து ஒரே ஒரு தமிழன் நான் மட்டும்தான். மற்றது சென்னையில் வந்து நான் 3000 மீட்டருக்காக வந்தேன். 3000 மீட்டர் உடைக்கல எனக்கு இந்த ஸ்பைக் போடுற கால் ஒரு இன்ஜரி ஆகிட்டு, அதனால் ஸ்பைக் போட முடியல. மற்றது வந்து சென்னையில் காபட்டில் பெருங்காலோட கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் ஓடணுன்றக்காக ஓடினேன். அங்கே வளர்த்துறோம், அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்து இங்கேருந்து ஒரு பலன் இல்லாமல் போயிட்டு அதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் 7வது வந்திருக்கேன். இதிலே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. சென்னையில் வந்து ஓடி 7வது வந்திருக்கேன்டா, அது ரொம்ப நல்ல பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் தமிழரா தமிழ்நாட்டை பார்த்தது, அதுவும் சென்னையில் ஓடுனது, இதெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் நினைச்சு கூட பார்க்கல இங்கே வருவேன். விடத்தூரம் வந்து ஓடுனது சும்மா ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் ஷூ போடாமல் ஓடுறதுக்கு அலோவ் பண்ணாங்களா? ஓகே, எதனால ஷூ போடாமல் ஓடுனீங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. காலில் ஒரு இன்ஜரி ஆகிட்டு, ப்ரொவின்ஷியல் மீட் உடைக்கல, காலில் ஒரு இன்ஜரி ஆகிட்டு. ஓகே, ஸ்பைக் போட்டு போடாமல் எப்படி ஓட முடிஞ்சுச்சு உங்களால்? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்ததுக்காண்டி நான் ஓடுனேன். 7வது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம வின் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.